ரீசன் ஸ்லோவாக இருக்கா, ஸ்டார்டிங் பூட்டிங் எல்லாமே சரியான ஸ்லோவாக நடக்குதா? அப்போ இதை ஸ்பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 ரீசனோட வந்துருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த 5 ரீசன் உங்களை விளங்கும். அதை வச்சு நீங்கள் உங்களோட பிசியை கொஞ்சம் வாஷ் பண்ணி கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பண்ணிவிட்டு தொடர்ச்சி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே. இன்னுமே பழைய ஹார்டிஸ்க் தான் சூஸ் பண்ணி வந்துருங்க. அதாவது எஸ்எஸ்டிக்கு மாறவே இல்லை. அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், முதல்ல விஷயம் ஹார்டிஸ்க் கழட்டிடுங்க, எஸ்எஸ்டிக்கு மாற்றுங்க, விண்டோஸை போடுங்க, அதில் வந்து ஆப்ஸை ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யணும்னா ஒரு ஹார்டிஸ்கில் இருக்கிறத விட ஒரு 4-5 மடங்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் கட்டாயமாக தெரியும். அதை நீங்கள் மஸ்ட் முதலாக ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இருந்தும் எனக்கு எந்த பிரச்சனையும் எந்த வித்தியாசம் தெரியல. நான் முதல்ல எஸ்எஸ்டி தான் சூஸ் பண்ணிடுவேன். அப்போ என்னடா செய்கிறது அப்படின்னா, உங்களோட ரேம் நீங்கள் பிசியில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. அந்த ரேம் நேரத்தில் வந்து நடக்கும்னா இப்போ ஒரு 3600 இல்லை 4600 வந்து DDR5 DDR4 ரேமில் மெகாஹெர்ட்ஸ் கூடவே இருக்க போகுது. அப்போ அது எக்ஸ்டெண்ட் ப்ரொஃபைல்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொஃபைலால் வந்து ரன் ஆகும். இப்போ அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, மேனுஃபேக்சர் டிஃபால்ட்டாக அந்த எக்ஸ்டெண்ட் ப்ரொஃபைல் ஆஃப்லான் இருக்கும். அது ஓவர் க்ளாக்கிங், கிட்டத்தட்ட ஓவர் க்ளாக்கிங் மாதிரி அப்படின்னு வைங்க, அது ஆஃப்லான் இருக்குது. நீங்கள் அதை போய் ஒன் பண்ணி விட்டீங்கன்னா உங்களோட ரேமோட ஸ்பீட் ஹெர்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கூட போகுது. அப்போ கூடுறதால உங்களோட பிசியின் வேகம் வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். அடுத்த விஷயம், உங்களோட ரேப்போ பிசியோ என்ன எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இருக்கா, அதாவது ஒரு 1.5 years 2 years உங்களோட பாவனை கேட்ட மாதிரி உங்களோட தெர்மல் பேஸ்ட் வந்து, அதாவது உங்களோட சிபியூ உங்களோட ஃபேனை பிடிச்சி வச்சு ஒரு தெர்மல் பேஸ்ட்னு சொல்லப்படுற விஷயம் வந்து என்ன செய்யணும், அடிக்கடி காஞ்சி வந்து போயிடும். அப்போ அதை காஞ்சி போன பேஸ்ட்டை நீங்கள் மாற்றுறதாலேயே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஹீட் ஆப்ஷன் கூட போகுது, அது ஹீட் குறைக்க போகிறோம். ஹீட்டை குறைக்கிறதால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ சேர்த்து உங்களுக்கு டபுள் ஸ்லாட் இருக்குது, டெம் போகிறதுக்கு டபுள் ஸ்லாட் இருக்குது அப்படின்னா நீங்கள் 12 சேனலாக உங்களோட டெம் ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வந்து உங்களோட ஒர்க்குக்கு ஓகேயான ரெம் இருக்கா அப்படின்றதே பார்த்துக்கோங்க. ரெம் வந்து ஓகே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஓரளவு பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. உங்களோட நீடுக்கும் உங்களோட ரெம் ஓகே இருக்கிற பட்சத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகே இருக்க போகுது. அப்போ உங்களோட ரெம் வந்து ஓகே இருக்கா, 12 சேனலில் ஒர்க் பண்ணுதா அப்படின்ற விஷயத்தை பற்றியும் ஒருக்கா பார்த்துக்கொள்ளுவோம். அதோட பெர்ஃபார்மன்ஸ் குறையிறதுக்கான மெயின் ரீசனே ஹீட் தான். ஹீட் கூடுறதால ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் என்ன செய்யணும்னா டிடிபியை கம்மி பண்ணி பர்ஃபார்மன்ஸோ குறைச்சிக்கொள்ளும். ஏன்னா அந்த பின்ஸோ இல்லை சிபியூ அதெல்லாம் பழுதாக போகிறதுக்காண்டி அப்படி ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகிக்கலான்னு இருக்கும். அப்போ அது பெர்ஃபார்மன்ஸ் ரோப்பாகிறத குறைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னா அடிக்கடி லேப்பை க்ளீன் பண்ணி அந்த ஃபேன்ஸில் இருக்கிற டஸ்ட் எவ்வளோ, கிரில்ஸில் இருக்கிற டஸ்ட் எவ்வளோ எல்லாத்தையும் தட்டி உள்ளே இருக்கிறதெல்லாம் கலட்டி வச்சு நீட்டாக அதை வச்சு கேட்க பட்சத்தில் உங்களுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் வித்தியாசம் காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிசி ரிலேட்டட் வீடியோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுவோம். அவங்களோட வீடியோ தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். அது வரைக்கும் உங்களோட விடைபெறுவது நான் பாய் மகாஷ்.